3 IAS எக்ஸாமி. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆகஸ்ட் 2025 ஒரு டெக்னீஷியன் எக்ஸாமில் கேட்ட ஒரு ரீசனிங் கொஸ்டின் தான். என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு சீரீஸ் கொடுத்துட்டு இதில் பொருந்தாத அல்லது தவறான எண் வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது என்னதுன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதை பார்க்கும்போது எக்ஸாம்பிள் வந்து எந்த லாஜிக்கில் கேட்டிருக்காங்க அப்படின்னு வந்து நம்மளுக்கு தோணாது. ஸோ ஆனால் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இப்போ இந்த முதல் நம்பரையும் லாஸ்ட் நம்பரையும் பெருங்க, நடுவில் நம்பர் வந்துருச்சா? அதே மாதிரி முதல்ல நம்பரையும் லாஸ்ட் நம்பரையும் பெருங்க, நடுவில் நம்பர் வந்துடும். அதே மாதிரி இந்த சீரீஸ்லையும் பாருங்க 5 × 1 5 வந்துருச்சு, 2 × 3 6 வந்துருச்சு. அதே மாதிரி இந்த நம்பரை விட்டுருங்க, இந்த நம்பர் பாருங்க 2 × 2 4 வந்துருச்சு, 1 × 1 1 வந்துச்சு. ஆனால் இதை பெருக்கி பாருங்க 3 × 9. ஸோ இங்கே 9 வரல, 7ங்கிறது டிஃப்ரெண்டாக இருக்குது. ஸோ அதன் அடிப்படையில் பார்க்கும்போது என்னது ஆப்ஷன் பி அப்படிங்க 373 தான் என்னது சரியான ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோம். ஆனால் இதே வந்துட்டு ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் அவங்க எந்த லாஜிக்கில் கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. பட் நம்ம வந்து என்னது இந்த லாஜிக்கில் இது பண்ணுறோம். இதே இது பார்த்தீங்க அப்படின்னா இந்த நம்பர்கள் எல்லாமே பார்த்தோன்னா 3ஆல் டிவைட் ஆகாது, சரியா? பட் ஆனால் என்னது 111 மட்டும் என்னது 3ஆல் டிவைட் ஆகும். ஸோ அப்படி பார்க்கும்போது அது மட்டும் தான் பொருந்தாதது அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும் என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா இந்த லாஜிக்கே எடுத்துப்போம். அதாவது முதல் நம்பரையும் லாஸ்ட் நம்பரையும் எடுக்கும்போது நடுவில் நம்பர் வந்திருக்கணும் அப்படிங்கிற ஒரு லாஜிக் தான் எடுத்துப்போம். ஸோ இது ஆன்சர் கீ வந்த பிறகு என்னன்னு சொல்லி கரெக்டானது பார்ப்போம். ஸோ இப்போதைக்கு ஆன்சர் என்னன்னா 373 அப்படிங்கிறதா இதோட பொருந்தாத நம்பராக இருக்குது. தேங்க்யூ.